அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுகிறோம், சமயங்களில் தொழுகை விடுபட்டுருச்சு, நேரமே வக்தே போயிடுச்சு, நேரமே தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தொழுகையை நாம் கதா செய்தாவது தொழுதாக வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்முறையில் சொல்லி காட்டுகிறான், இன்ன சொலாத்த கானத் அலல் முஃமினீன, மூமின்களின் மீது நிச்சயமாக தொழுகையாக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரம், ஃபஜர்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், துஹர்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், அசர் மக்ரிப் இஷா எல்லாமே இவ்வளோ நேரத்துக்குள்ள ஆரம்பிக்கும், இந்த நேரத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த வரைமுறை குறிப்பாக இருக்கிற இந்த நேரத்தை ஒருத்தர் தாண்டிட்டாரு அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஃபஜர் தொழுகணும், சூரியன் உதயம் ஆயிடுச்சு, சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஃபஜர் நேரம் போயிடுச்சு. இப்போ இவர் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, அவர் அதா செய்யக்கூடிய நேரம் கடந்து இப்போ கதால போயிட்டார், தொழுகை நேரம் கடந்து போச்சு அப்படின்னாலும் ஹதீஸுகளில் வருகிறது, அவர் தொழுகை நேரத்தை கடந்திருந்தாலும் அவர் தொழுதாக வேண்டும். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், மன் நாம அன் சொலாத்தின், யார் ஒருவர் தொழுகையினுடைய நேரத்தில் மறதியாக தூங்கிவிட்டார் என்று சொன்னால், ஃபல் யுஸல்லிஹா இதா தக்கரஹா, அவருக்கு ஞாபகம் வருகிற பொழுது அல்லது அவர் விடுத்து விட்டால் அவர் விடுபட்ட தொழுகையை தொழுது கொள்ளட்டும் என்று பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். இன்னொரு அறிவிப்பில், லா கஃபாரத்த இல்லா தாலிக, தொழுகை விடுபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த தொழுகையை கதா செய்தாவது தொழுதே ஆக வேண்டும், அதுதான் அதற்குரிய பரிகாரம். நீங்கள் வேற ஏதாவது பரிகாரம் செஞ்சு விடுபட்ட தொழுகையை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ஹதீஸில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹந்தக்கினுடைய யுத்தத்தின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 வக்து தொழுகை நேரமே தாண்டிடுச்சு. ஒன்று பாருங்க, துஹர் தொழுகை நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்கினுடைய யுத்தம் நடந்த ஒரு நாளில் தொழுகலை, அசர் போச்சு, மகரிபு போயிடுச்சு, இஷாவுடைய நேரம் தான் நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையினுடைய சூழலே நபிக்கு அமையுது. அவ்வளோ மோசமான நிலை இருந்த காலகட்டம் ஹந்தக்கினுடைய யுத்தம். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவினுடைய வக்தினுடைய சமயத்தில் பிலால் ரலியல்லாஹுக்கு சொன்னாங்க, பிலாலே நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், நாம் தொழுகுவோம் அப்படின்னு சொல்லி நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹுவினுடைய ஒரு பாங்கினுக்கு கீழே துஹர் தொழுகையை தொழுதாங்க. இகாமத் சொல்லப்பட்டது, துஹர் தொழுகையை தொழ வச்சாங்க, பிறகு அசர் தொழுகையை தொழ வச்சாங்க, இகாமத் சொல்லப்பட்டது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இகாமத் சொல்லப்பட்டது, மகரிபு தொழுகையை தொழ வச்சாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷாவினுடைய தொழுகையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள், சஹாபாக்களும் தொழுதாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட நேரம் தவறி போயிருக்கிறது, தொழுகையினுடைய அதாவினுடைய நேரம் தவறி போயிருக்கிறது, பிறகு ரசூலுல்லாஹ் கதாவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதையே நாம் வடமையாக ஆக்கி கொள்ளக்கூடாது. எப்பயாவது ஒரு தடவை தவறி போச்சு, ஹதீஸில் சொன்ன மாதிரி ஒன்று தூங்கிட்டாரு, இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் மறந்துட்டார், நேரம் இருந்ததே மறந்துட்டார், தொழுகையினுடைய நேரம் இருந்ததே சுத்தமாக மறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதை அவர் மீண்டும் தொழுதாக வேண்டும். எப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ் நான் கதாவாக இந்த தொழுகையை நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி நியத் செய்து நாம் கதா தொழுகையை தொழுதாக வேண்டும். சிலர் நமக்கு மத்தியில் எப்படி இருக்கிறாங்க, நேரம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இனிமேல் அந்த தொழுகையே கிடையாதுங்க, இனிமேல் அந்த தொழவே முடியாது அப்படின்னு சொல்லி சிலர் இருக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலில், சஹாபாக்களுடைய அறிவிப்புகளில், ஹதீஸ்களை நாம் பார்க்குறோம், ஒருவர் தொழுகை நேரம் கடந்து விட்டால், மறதி ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக சஃபரோ ஏதோ ஒரு காரணம், நோய் வாய்ப்பட்டிருந்த ஏதோ ஒரு காரணம், அந்த தொழுகை நேரம் கடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் கதா செய்து அந்த விடுபட்ட தொழுகையை தாராளமாக தொழுது கொள்ளலாம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, திடீர் தொழுகையாளிகள், 40 வயசாகிருக்கும், 30 வயசாகிருக்கும், அதே மாதிரி 50 வயசாகிருக்கும், இப்போ தான் அவங்களுக்கு தொழுகையை பற்றியே எல்மே கற்றுருப்பாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து ஏதோ ஒரு பயானை கேட்டு ஏதோ ஒரு ஹதீஸை படித்து மனசில் இவ்வளோ நாளாக தொழுகாமல் இருந்துட்டோமே, இனியாவது தொழுவோம் அப்படின்னு திடீர் தொழுகையாளிகளாக ஆகியிருப்பாங்க. சரி, இப்படி ஆனவங்க இப்போ விடுபட்ட தொழுகைகள்லாம் என்னங்க செய்கிறது அப்படின்னு சொன்னால், உலமாக்கள் எழுதுகிறார்கள், கிதாபுகளில் உலமாக்கள் எழுதுகிறாங்க, ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், என்னன்னு சொன்னால், விடுபட்ட இத்தனை வருடங்கள் விடுபட்ட தொழுகைகளை நாம் இப்போ
ஒரிஜினலான இப்போ 50 வயசு ஆள் 50 வயசு ஆள் அந்த 50வது வயசில் தொழுகிற அந்த தொழுகையோடு விடுபட்ட ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 15 வயசுலேருந்து தொழுகையினுடைய கணக்குகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்தினுடைய தொழுகை, உதாரணத்துக்கு 50 வயசு உள்ள ஆள் ஃபஜர் தொழுகிற பொழுது அதற்கு முன்னாலேயே யா அல்லாஹ் நான் 15 வயசு இந்த 18 வயசுலேருந்து கணக்கு எடுக்கிறேன், அப்போ அன்னைக்கு வந்த அந்த வருடத்தினுடைய ஃபஜரினுடைய முதல் நாளினுடைய தொழுகையை நான் தொழுகிறேன் அப்படின்னு ஃபஜர் தொழுகைக்கு முன்னாலேயே 2 ரக்காத் தொழுது, அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துஹர் தொழுகைக்கு முன்னால் அந்த 18 வயதினுடைய கணக்கு, இப்படியே ஒவ்வொரு வருடங்களாக நாம் கோர்த்து சேர்த்து வருவோம்னு சொன்னால் இந்த தொழுகைகள் ஒன்று சேரும். அல்லாவும் அந்த தொழுகையை விட்டதின் காரணமாக அல்லாஹ் நமக்கு மன்னிப்பையும் தருவான். தொழுதுட்டு நாம் அல்லாஹ்கிட்ட யா அல்லாஹ் நான் விட்டுட்டேன், இவ்வளோ நாளாக எனக்கு அது சம்பந்தமான கல்வி இல்லை, இப்போ நான் தொழுதுருக்கிறேன், ரப்பே இந்த தொழுகையை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கறது எப்படி இருக்குது? நான் 50 வயசில் தொழுகை இப்போ தான் கற்றுருக்கிறேன், இவ்வளோ நாள் போன தொழுகையெல்லாம் அவ்வளோதான், நான் ஒன்றும் தொழுக மாட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான் அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்குது? யோசிச்சு பாருங்கள். கிதாபில் எழுதுகிறாங்க, தாராளமாக நீங்கள் விடுபட்ட தொழுகைகளை மீண்டும் கதா செய்து அடுத்த நாளோ அல்லது அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ எப்போ நமக்கு ஞாபகம் வருதோ, விடுபட்ட நேரம் விடுபட்டதான், அதை நாம் மறுபடியும் பிடிக்க முடியாது. ஆகையால் நாம் தாராளமாக தொழுது கொள்ளலாம் என்று உலமாக்கள் எழுதுகிறார்கள். ஆகையால் கதா தொழுகையை நாம் ஆகக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கதா தொழுகை எப்பொழுதும் அதாவோட குறிச்ச நேரத்தில், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற மாதிரி குறிச்ச நேரத்தில் தொழுகணும். குறிச்ச நேரம் தவறி போனால் தயவு கூர்ந்து கதாவாக அந்த தொழுகையை நாம் தொழுது மீட்டெடுக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக.